சிவகாமியும் ராஜசேகரும் அப்படியே வந்து பிடி மாறாமல் அப்படியே நின்றுட்டு அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாரும் பார்த்துட்டு அப்படியே வந்து மெய்மறந்து போகிறாங்க. என்ன ஒரு ரொமான்டிக் சீன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு கார்த்தியும். அதுக்கப்புறம் எல்லாரும் பார்க்குறதோட அவங்க 2 பேரும் வந்து நினைவுக்கு வராங்க. உடனே வெக்கப்படுறாங்க வந்து சிவகாமி. ராஜசேகரும் என்ன பண்ண தெரியாமல் முழிக்கிறாரு. எல்லாருமே அவங்கள பார்த்துட்ருக்காங்க. என்ன பெரியப்பா இது, இவ்வளோ பெரிய ரொமான்டிக் சீனை பார்க்கும்போது எப்படி இருக்குது தெரியுமா எங்களுக்கு. சூப்பர் பெரியப்பா, இப்படி தான் இருக்கணும் ரொமான்டிக்கா அப்படின்றாரு. டேய் போடா சும்மா தேவையெல்லாம் பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கார்த்திக் கேட்டோன்னே என்ன பிக் மம்மி செம ரொமான்ஸ் போல் இருக்கே அப்படின்னோடனே எங்களெல்லாம் வந்து மிஞ்சிட்டிங்களே அப்படின்னோடனே டேய் உனக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு போகிறாங்க. எல்லோரும் சிரிக்கிறாங்க. சே இப்படி நடந்துச்சு, அந்த கண்மணி விழ வைக்கலாம்னு நினச்சா இவங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மயூரி ஸ்வேதாவும் செம டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே வந்து கண்மணி என்ன பண்ணுறாங்க, அப்படியே சமைச்சிட்டு இருக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம அன்பு ஞாபகமாகவே இருக்காங்க. அன்பு வந்து பேசுனது, அவங்கள கட்டி பிடிச்சது, அப்புறமா வந்து கிஸ் பண்ண ட்ரை பண்ணது, அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்ருக்காங்க. அவர் பாவம், அவர் ரொம்ப கம்பல் பண்ணி வேலைக்கு அமிச்சிட்டோம், ஆனால் அவர் வேலைக்கு அமிச்சோன்னா அவர் ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அத்தை இன்றைக்கி நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போய்ட்டு அவருக்கு கொடுக்கலான் இருக்கேன் அத்தை அப்படின்னோடனே என்னம்மா இது உன் புருஷனுக்கு நீ கொடுக்க போகிற, இதில் என்ன தப்பு இருக்குது, நீ போய் கொடுத்துட்டு வா அப்படின்றாங்க சிவகாமி. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கண்மணி வந்து எல்லா சாப்பாடு எல்லாத்தையும் சமைச்சு எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. என்ன அவனுக்கு பார்த்து எல்லாம் சமைச்சிருக்கப்பட்டிருக்கேன். ஆமாம் அத்தை அப்படின்றாங்க. சரி சந்தோஷமாக வந்து கொடுத்துட்டு அங்கேயே இருந்துட்டு சாயந்தரம் 2 பேர் சேர்ந்து வாங்க அப்படின்னோடனே தேங்க்ஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கண்மணி கிளம்பி போகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா செம்ம டென்ஷனாக வந்து அன்போட ஆஃபீஸ்க்கு வராங்க. அங்கே ஆஃபீஸ்க்கு வந்துட்டோன்னே வந்து அன்புக்கிட்ட வராங்க. அன்பு உங்களை நான் மீட் பண்ணணும் அப்படின்றாங்க. உடனே மீட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, ப்ளீஸ் அன்பு ஒரு 10 நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க, 10 நிமிஷம்லாம் உனக்கு ஒதுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்றாரு. ப்ளீஸ் அன்பு உங்ககிட்ட தனியாக பேசணும் ப்ளீஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். சரி 10 நிமிஷம் கூட வேணாம், ஒரு 5 மினிட்ஸ் ப்ளீஸ் அப்படின்னோடனே சரி இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, வெளியே வாங்க அன்பு, வெளியே தான் பேசணும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. அப்போ வந்து அன்புக்கிட்ட வந்து கண்மணி வந்து என்ன பண்ணுறாங்க, கண்மணி வந்துகிட்டே இருக்காங்க அன்புவை பார்க்கறதுக்காக. கரெக்டாக இந்த வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, உடனே வந்து சட்டுன்னு வந்து அன்போட கையை பிடிக்கிறாங்க. கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அன்பு, உங்களை மனசு ஃபுல்லாக நான் உங்களை வச்சுருக்கேன், என் மனசு ஃபுல்லாக நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, ஏன் அன்பு இப்படி பண்ணீங்க, ஏன் கண்மணி கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிங்க, என்னால் இதை தாங்கிக்கவே முடியல, உங்கள் மனசு ஃபுல்லாக நான் தானே இருக்கேன், எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க, என்னை பழி வாங்கணும்னு இவ்வளோ மோசமாக பண்ணுவீங்களா அப்படின்னோடனே அப்படியே பார்த்து டென்ஷனை பார்த்துட்டே இருக்காரு. கரெக்டாக கண்மணி அங்கே வந்துடுறாங்க. கண்மணி இந்த சீனை பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. வெளியில வந்து அப்படியே வந்து கையை பிடிச்சிட்டு இருக்கிறதையும் அன்போட கையும் அன்பு வந்து செம்ம டென்ஷனாக நிற்கிறதையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து அப்படியே வந்து செம்ம டென்ஷனாகவே அங்கே வராங்க. அதுக்கு முன்னாடி வந்து கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு எவ்வளோ தைரியம் வந்து என் கையை பிடிப்பேன், நான் வந்து கண்மணியோட புருஷன்டி, தேவையில்லாமல் என்கிட்ட இந்த மாதிரி கேவலமான விஷயத்த பண்ண, அவ்வளோதான், வீட்டில் இருந்த வரைக்கும் போனால் போதுன்னு சொல்லிட்டு உன்னை விட்டு வச்சிருந்தேன், இங்கே விட்டு வச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, மறுபடியும் என்கிட்ட காதல் வசங்கள்லாம் பேசி இந்த மாதிரி கேவலமாக நடந்துக்கிறேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் மரியாதை கெட்டு உனக்கு மரியாதை இங்கேருந்து போ, இதுக்கு தான் என்னை கூப்பிட்டியா அப்படின்னு. ஏன் இப்படி பேசுகிறீங்க, அப்படி தாண்டி பேசுவேன், இங்கே பார் என் வாழ்க்கையிலே சரி என் மனசுலேயும் கண்மணிக்கு மட்டும்தான் இடம் இருக்குது, ஏற்கனவே உங்ககிட்ட நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், நீ பண்ண அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் உனக்கு நிறைய பாடம் சொல்லிக் கொடுக்கும் தான் நினச்சேன், போனால் போதுன்னு விட்டால் ஓவராக போயிட்டே இருக்கியா, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, ஏதோ சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்துட்டு இந்த மாதிரி கேவலமாக பேசிகிட்டு இருக்க, அதுக்காக தான் நான் வரமாட்டேன் சொன்னேன், அதுவும் எதுக்காக வந்தேன் தெரியுமா, அப்படி நீ என்ன தான் சொல்ல போகிற, என்ன கிழிக்க போகிறேன்னு பார்க்க தான் வந்தேன், இப்போ தானே தெரியுது மறுபடியும் இது பேசத்தான் வந்தேன்னு, இங்கே பாரு அன்பு, அன்பு என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க, ஏற்கனவே உன்னை நான் ரொம்ப அசிங்கப்படுத்தியாச்சு, அப்போ கூட மானம் கெட்டு போய் மறுபடியும் என்கிட்ட வந்து பேசுறியே, உனக்கெல்லாம் வந்து மான மரியாதையே கிடையாதா, மரியாதை இங்கேருந்து போயிடு, போகலன்னு வச்சுக்கோங்க நடக்கிறது வேற, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, மரியாதையை மூஞ்சில் முடிக்காமல் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக கண்மணி வராங்க. கண்மணி பார்த்தோன்னே வந்து அதிர்ச்சி அடைகிறாரு அன்பு. உன்னைங்க அன்பு வந்து பார்த்துட்டு கண்மணி வந்து அப்படியே கையை வந்து பிடிக்கிறாங்க. சொன்னார்ல கிளம்பு அப்படின்றாங்க. அதை கேட்டு இன்னும் வெளியில் டென்ஷன் ஆகிடுறாங்க.